ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏசி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப நாளா வந்து நினைச்சிட்டே இருந்தேன், இது வந்து இவருக்கு எப்படியாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்னா, நான் டேட்டோ கொடுக்க போறேன். அது அவருக்கு தெரியாது. நானும் மௌலியும் தான் இன்னைக்கு போறோம். இன்னைக்கு மதியம் இப்போதான் ஊர்ல இருந்து வந்தோம். வந்து ரூம்ல போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கடன்னு கிளம்பிட்டு மௌலியை கால் பண்ணி ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துரு மௌலி, நம்ம ஆட்டோல போயிடலாம் அப்படின்னா. ஏன்னா மழை பெய்யும் போது, மழை பெய்ஞ்சிச்சுன்னா கஷ்டம் நான் பைக்ல வர்றது. சும்மாவே நனைஞ்சிட்டே இருந்தா என்னால முடியாது. பரவாயில்ல, நிறைய ஃபீஸ் கட்டிடுறேன். கட்டிடுறேன் உட்காந்து படிச்சுட்டு. நீ படியா? எனக்கு சத்தியமா தெரியல, வலிக்குமா என்ன தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டாட்டு போட்டாங்க. நான் கேட்ட வலிதான் வலிக்கும், ஆனா பேர் பண்ண முடியும் அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து இன்னைக்கு போய் பண்ணிடலாம் அப்படின்னா அவர் கேட்டே இருக்காரு. நான் என்ன சொன்னேன்னா நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து அங்கே புக் பண்ணி வச்சிருக்கேன், நான் எடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சர்ப்ரைஸ்? ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து எதுவுமே பேச சைலண்டா ஓடி வந்துட்டேன். இது வந்து நான் வந்து ரொம்ப நாளா போடணும்னு இருந்தேன்டா. பர்த்டேக்கு நான் வந்து வேற சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கு தான் நம்ம போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குது பிபி ஏறுது பாருங்க. மாமெல்லாம் வந்துடுறாங்க. நீ வந்து தானே நம்ம ஒரு நாள் அந்த வீடால வண்டெல்லாம் போய் நானும் தெரியும் அந்த மாதிரி குத்திட்டாங்க. அன்னைக்கு என்ன குத்திட்டு வந்த? ஜான் தான் பேர் ஜான் குத்தியா? கைப்படப்பா இது அது அங்கே போட்ட பக்கம். அது எங்கே குத்தி இருக்கேன் குத்தல. அது வந்து ஸ்ப்ரே. அது ஆக்சுவலாக இருக்கு. உடம்பு சரியில்லாம போவது குத்துனா? உடம்பு சரியில்லாம போவது அது தெரியல. செலக்ட் பண்ணிட்டேன். ஹார்ட்டோட செலக்ட் பண்ணிட்டேன். நான் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் அவரே சொல்லிட்டாரு வலிக்கும் சொல்லிட்டாரு. வலிக்கும் எப்படி வலிக்கும்? நல்ல எறும்பு குத்துற மாதிரி இல்ல ஊசி குத்துனா அப்படி இருக்கும். ஊசியே போட்டுக்க மாட்டேன். அந்த முதல் இருக்கும். அவர் கேப்பாரு, நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் கேட்டேனா அப்படின்னு கேட்டனா. அவர் பார்த்துட்டு எனக்கு அவர் பார்த்துட்டு அது எப்பவுமே சொல்றதுதான். எனக்கு வந்து இந்த வீ ஃப்ரீயா இருக்கு, தம்பி பேரை குத்திக்குவானா? இந்த உடம்பெல்லாம் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கு. அது வேணா ஒரு இடம் ஒரு இடத்துக்கு ஒதுக்கி வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருக்கேன். எரிக்கும் போது எந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒரு பாட்டை கழட்டி கொடுத்தாரு. அந்த மாதிரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிசைன்லாம் வந்து செலக்ட் பண்றோம். ஆனா வந்து நிஜமா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வலிக்குது. நான் அங்க பாக்குறேன், நல்லா போட்டுட்டு இருக்காரு. நல்ல ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லை. எதோ கொடுப்பாரு. நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன். நாட்டுக்கு என்னோட கையில வந்து குழந்தைங்க ஸ்கெட்ச் வச்சு வந்து உட்காந்துட்டு போல அந்த மாதிரி உட்காந்து இருக்காரு. என் ஃப்ரெண்டு என்ன சொல்றேன்னா, வலிக்காது, வலி தாங்கு, முதல்ல 2 குத்தும் வலிக்கும், வலிக்காது. அப்புறம் அதுவே பழகிடும்.
ஐயா ரியாக்ஷன் தான் பார்க்கணும். மௌலி 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 ப்ளீஸ். சத்தியமா சொல்றேன் ரொம்ப ரொம்ப போயிட்டு சப்புன்னு இல்ல நானு வாவ் டிஸ்ட்ராக்ட் சொல்லி போறாரு. மௌலி வா ஏதாவது சொல்லி பேசு. என்ன பேசுறா? நான் என்ன பேசுறேன்? கண்டென்ட் பேசுறோம் போல. நான் வீட்டுக்கு போய் படிக்கிறேன். எக்ஸாம் வச்சுக்கிட்டு ட்ரிப்பு போயிட்டு ட்ரிப்பு நீ வந்து ஏன் இப்போ உட்காந்து பண்ணிட்டு தானே சொன்னாங்க. கேமரா பிடிக்க வச்சுருந்தேன். அவருக்கு நான் வர சொல்ல போறேன். கை கட்டேன். நீ பேக்ல போன் வச்சு பேக்ல போடு. ஃபோன் எங்கே போடு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஸ்கேம் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா கை வந்து பின்னாடியே தான் இருக்கணும். நான் அவுத்துறேன். இது இப்படி இருந்தா கண்டுபிடிச்சிருவேன். நீ இல்லைன்னா சொல்லலாம். இப்படி 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 நெல்லு, இப்படி நெல்லு, எப்படி கை காட்டு, அப்படியே நெல்லு. நான் வசூல போயிடுறேன். கண்ணை முடிக்கும். எது இதுவா? நீ எப்படி மறைஞ்சுக்கோ. எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு தெரியல. ஹலோ சரி, உள்ள வந்துக்கிறேன். நான் உனக்கு ஒரு வாங்கிட்டு வந்துருக்கோம். ரொம்ப தூரம் மால் வரைக்கும் போயிட்டு பாருங்க. இதுதான் சர்ப்ரைஸா? ஆமா, இதுதான் 3 நாளா குச்சிருந்தியா? அவர் பேர பாத்துட்டு இதுதான் 3 நாளா குச்சிருந்தியா? ஏடி நான் தான் வேணான்னு சொன்னேன், இது மாதிரி பண்ணாதேன்னு. ஐயோ பார்த்தோன்னே சந்தோஷம் திட்டுவாங்க. ஏன் வலிக்குதா? ரத்தெல்லாம் ஒரு வீடியோலாம் இருக்கு. காலையில தான் ஒரு 5 லிட்டர் 200 மில்லி லிட்டர் ஊத்துனேன். இப்ப கொஞ்சம் ஊத்தி இருக்கு, அவ்வளவுதான். காலைல கொஞ்சம் ரத்தம் கால்ல வந்துச்சுல. இப்போ ஏன் எதுக்கு நான் ஆடிதேனே. ஏய் ஏன் இதெல்லாம்? ஓகே, थैंक यू. வெல்கம். அப்போ நான் நெக்ஸ்ட் மோனாதீங்க. மோனாலாம் தரேன். இந்த டெஸ்ட்ல எங்க போட்டு வந்தலாம். फ्रेंड्स, நான் 3 நாளா வந்ததுல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்ன சர்ப்ரைஸ்? அப்படி நம்மளுக்கு பிடிச்சிருந்து என்ன? பைக்கு, காரு, வேற என்ன பிடிக்கும் நம்மளுக்கு? போன் மாத்தணும்னு நினைச்சிருந்தேன். அதுதான் நானும் சர்ப்ரைஸ் சொன்னேன். ஓகே, நீங்க போன்ல இருக்கும் அப்படிதான். சரி, போன் போய் வாங்கிட்டு வரப்பதான் கூப்பிடுது நான் நினைச்சேன். இந்த மாதிரி எடுத்து கூட்டு போகுது. சூப்பர். இல்ல போனுனா கூட இந்த ஊர்ல வந்து நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? வெயிட் பண்ணணும். நம்ம ஊர்லயே கிடைச்சிடும். கவர் பிச்சு பாருங்க. நான் 1/2 மணி நேரம். ஓகே பிராங்க். ஓகே, போய் கல்யாணம். நிஜமா? அம்மா கிராஸா போயிட்டு இருக்குது. இல்ல கரெக்டா தான் இருக்கு. இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும். ஓகே,
வந்து வீடியோ காமிச்சுதான் நம்புறாரு எல்லாம் பிராங்க் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. சீரியஸா நம்ப முடியல. அவருக்கு என்ன தெரியுமா, நான் குட்டி பாத்தீங்கன்னா கூட தாங்க மாட்டேன், இப்படி எப்படி இது பண்ணிட்டு வந்துச்சா ஊசினாலே அந்த உடம்பு சரியில்லாத போது ஊசிக்கே நான் வந்து ஆன்னு கத்துனவன். அது வந்து அவருக்கு வந்து அது வந்து புரியல. இப்ப நீ வீடியோ காமிச்சோன்னு தான் அவருக்கே மூஞ்சி எங்கயோ போகுது எங்கயோ அப்படின்னு. சரி, எனக்கு டவுட் இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது அப்படி என்ன சர்ப்ரைஸ்? லேப்டாப்ல ஓபன் ஆயிருக்குது. லேப்டாப் எடுத்து சைடுல வச்சு அவ்வளவுதான். பேக்ல இருந்து என்ன பண்ணிக்கிறாரு, என் வாட்ஸ்அப் எடுத்து பாத்துருப்பாரு, யாருக்கு என்ன ஸ்வேதா டெக்ஸ்ட் பாத்தீங்க? இல்ல வாய்ப்பே இல்ல. நான் நம்ம இந்த ஜான் வாக்ஸ் கொஞ்சம் எடிட் பண்ணிருந்தோம், நான் வேற எதுவுமே இல்ல. அப்புறமா நான் யோசிச்சேன், நான் இப்போ கால் பண்ணேன் எங்க ரெண்டு, என்ன இது போய் ரொம்ப நேரமா ஆச்சு, காணோம்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியல எனக்கு சீரியஸா. என்கிட்ட ஹஸ்பண்ட் பார்த்த உடனே அழுவாரு பாரு. வீடியோல கூட ரெக்கார்டிங் இருக்கு. நான் பார்த்துட்டு அல்லனா போ அப்படின்னு சொல்ல போல நினைச்சா அதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து நாங்கள் இப்போ தான் திருப்பி ரிட்டர்ன் வந்தோம். வந்து எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, ஷாக்ல ட்ராமால இருக்கிறேன். அது இது உண்மையா பொய்யா கொஞ்ச நேரம் அது அக்செப்ட் பண்றதுக்கே எனக்கு வந்து தெரியல. எனக்கு தப்புன்னு மோனப்பாவை தான் நினைச்சிருக்கோம். ஐயோ அப்படியெல்லாம் நினைச்சில்ல, பட் எக்ஸைட் ஆவீங்கன்னு நினைச்சேன். எனக்கு எக்ஸைட் ஆகலன்னா ஏன்னா நான் நம்பல, பிராங்க்னு நினைச்சிருந்தேன். நான் உள்ள வந்தோனோ இப்படி காமிச்சிச்சா. ஏன்னா நீங்க பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப புதுசா வந்த நண்பர்கள் தெரியாது. பழைய வீடியோ ஒன்று வண்டர்லா வீடியோன்னு ஒன்று இருக்கும், போய் பாருங்க. அதில் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இதே மாதிரி தான் நானும் மௌலி உட்காந்து எங்களை தனியாக விட்டு இது போயிட்டு ஒரு டெம்பரரி டேட்டூ மாதிரி ஒன்று பண்ணி கண்டு இந்த பிராங்க் பண்ணிச்சு. அப்போ நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், எனக்கு அழுவு வந்துச்சு எனக்கு. ஆனால் அது டெம்பரரி. அப்புறமா என்னாச்சு, அது பிராங்க் இருந்துச்சா சொயின்னு இறங்கிச்சு. அட லூஸே போ அந்த பக்கம் வந்துட்டுன்னு. திருப்பி அது நிஜமாவே பண்ணி வரும்போது எனக்கு அது ரியாக்ஷனும் வரல. இதை வந்து பிராங்க் தான் போ அப்படின்னு ஆயிடுச்சு. இல்லைன்னு என்ன தெரியுது, நம்ம எதனா விளாட்னா அதே விஷயம் திருப்பி நம்மளுக்கு நடக்கும் போதோ இப்படித்தான் நடக்கும் ஹியூமன்ஸ்க்கு. அதுதான் இது. ஸோ எனக்கு ஷாக்கு. கொஞ்ச நேரம் எனக்கு இப்போ கூட நாங்கள் வெளியே போயிட்டு வரும்போது கூட மறந்துட்டுக்கிறேன் இது டாட்டு போட்டுக்குதுன்னு. திருப்பி கை எடுத்து தூக்கும் போது தெரிஞ்சிச்சு, ஆமா இது உண்மையா தான் போட்டுக்குது அப்படின்ட்டுன்னு. ஆனா என் குழந்தை இப்படி எல்லாம் பண்ணா நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ. இப்போ நான் அதுதான் சொல்லியிருந்தேன். சாரி அதுக்கு சாரி. ஆனா தேங்க்யூ. இப்போ வந்து நான் பெனாத்தி நின்று அதுதான் பாருப்பா, எனக்கு இப்போதான் ஹிட் ஆகுது, எனக்கு இப்போதான் இது ஃபீல் ஆகுது. எனக்கு 3 மணி நேரம் நான் பிளாங்க்கு. உண்மையா பொய்யா? அப்புறமா கையா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டா ஆகிட்டு அது அப்படியே அந்த ஸ்வெல்லிங் வரும் இல்லைங்களா, அப்போதான் எனக்கு இன்னும் ஃபீல் ஆகுது. ஐயோ இந்த பொண்ணு பார்த்தியான்னு. ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை குத்துனா என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஜுரம் வரும். அந்த ஒரு 2 days 1 day கண்டிப்பா ஜுரம் இருக்கும். நான் சொன்னேன் இதெல்லாம் நீ யோசனை பண்ணியிருக்கணும். சரி நான் பார்த்துப்பேன், நோ ப்ராப்ளம். ஜுரம் தானே, நான் கூடவே இருந்து நான் கூட பார்த்துக்குவேன். ரொம்ப தேங்க்ஸ். இது நான் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருக்கிறேன். இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன், பெருமையா இருக்குது எனக்கு. என் பொண்டாட்டி பாடுறான் எனக்காக நானா பண்ணிக்கிறான்ட்டுன்னு. தேவையில்லாத விஷயம்தான், பண்ணிருக்க கூடாதுதான். ஏன்னா அப்படிதான் ப்ரூவ் பண்ணணும்னு ஒன்னே இல்லை. அது மோனா வந்து எனக்காக இது வந்துன்னா வெரி ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா கீழே இன்ஸ்டா பேஜை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.